الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவருடைய குடும்பத்தை உலகத்தம் சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் இஸ்ரா வல் மிஅராஜ். இஸ்ராவும் மிஅராஜும் அப்படிங்கிற அந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய மிஅராஜுடைய அந்த மாதத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ன என்பதை ஒவ்வொரு வருடங்களும் பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொண்டாலும் நினைவூட்டுவதற்காக சில செய்திகளாக இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரா மிஅராஜ் என்ற ரெண்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரா என்று சொன்னால் அரபியில சார யசீரு என்று சொல்வார்கள். இரவு நேரத்தில் பயணிப்பதற்கு பேரு எழுதுங்க இஸ்ரா, சார அப்படிங்கிற வார்த்தை. பொதுவாக பயணித்தலுக்கு தனி வார்த்தை உண்டு, அந்த இரவு நேரத்தில் பயணிக்கிறது என்பதற்கு தனி வார்த்தை உண்டு. அப்ப அதை வச்சுதான் இஸ்ரா அப்படிங்கிற இந்த வார்த்தை. மிஅராஜ் என்பது அது ஏறுதல், கீழேந்து என்ன செய்யறோம் மேல ஒண்ணுக்கு ஏறணும் அப்படின்னு சொன்னா உருஜ், அரஜ என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய உருஜ், ஏறுதல். அப்ப இந்த இஸ்ரா மிஅராஜ்ல இரண்டு விதமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரா என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் என்று இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ், அந்த பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்கல்ல, இதுக்கு பேர் தான் இஸ்ரா. இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து என்ன செய்தாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. இது எப்ப நடைபெற்றது? பகல்ல நடைபெற்றதா இரவுல நடைபெற்றதான்னு சொன்னால் இரவில் தான் நடைபெற்றிருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. இது எத்தனை நாட்கள் நடைபெற்றது என்று சொன்னால் ஒரு நாள், ஒரு இரவுல தான் இத்தனை சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது என்பதை நமக்கு என்ன செய்யுங்க குர்ஆன் நமக்கு சொல்லி காமிக்கிறது. இந்த ஒரு நாள் பயணத்துல, ஒரு இரவு பயணத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்தை கடந்து, அந்த 7 வானத்துல பல்வேறு நிகழ்வுகள், அல்லாஹ் அங்க போறது 7 வானத்துக்கு மேல போய் என்ன செய்யறாங்க, பல்வேறு நிகழ்வுகளை கண்டார்கள் என்பதெல்லாம் பல்வேறு செய்திகள். குறிப்பாக இந்த இஸ்ரா மிஅராஜை வைத்துதான் தொழுகையும் கடமையாக ஆக்கப்பட்டது. இதற்கு பிறகுதான் தொழுகையும் என்னதுங்க இந்த சமூகத்திற்கு, முஸ்லிம்களுக்கு அவ தொழுகை முன்னாடி இல்லையானா இருந்துச்சு. எப்படி நோன்பு இருந்ததோ, முந்தைய சமூகத்துக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ, அதே போல அவங்களுக்கு அவங்க ஸ்டைல்ல இருந்திருக்க தொழுகை இருந்துச்சு. இந்த உம்மத்திற்கு தொழுகை என்பது இந்த இஸ்ரா மிஅராஜுக்கு பிறகுதான் அல்லாஹ் கடமையாக்கினான் அப்படிங்கிற அந்த செய்தியை என்ன செய்யறோம் இதுல நம்ம பார்ப்போம். அப்ப இஸ்ரா என்பது இது யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இதுல சில எப்படி ரசூலுல்லாஹ் போனாங்க அப்படிங்கறதுல பல்வேறு சந்தேகங்களை என்ன செய்யறாங்க, கிளப்புறாங்க. எப்படி போக முடியும் அப்படின்னு. பொதுவாக நம்ம ஒண்ணு விளங்கிக்கணும், எப்படி இவ்வளவு 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் எந்த மனித வளர்ச்சியும் இல்லாத ஒரு காலத்தில் இப்படி ஒரு மனிதன் போக முடியுமா, அதற்கு சாத்தியமா என்கிறது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இறைவனுடைய
வல்லமைக்கு முன்னால், குதிரத்துக்கு முன்னால எதுவுமே கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்னால் இது இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும் அப்படிங்கறத நம்ம ஆய்வு பண்ண முடியாது. அப்படி ஆய்வு பண்ணன்னு சொன்னா இது சாத்தியம் இல்ல அது சாத்தியம் சொன்னா நம்ம காபிரா தான் போக முடியும். அல்லாஹ் காப்பாத்தும், முஸ்லீமா இருக்க முடியாது. எத்தனையோ செய்திகளை குர்ஆன் சொல்லுகிறது, எத்தனையோ செய்திகளை ஹதீஸ் சொல்லுகிறது. இதெல்லாம் ஆய்வு செய்து இது நடைமுறைக்கு சாத்தியமா, விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறதா, அது 1200 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமா அப்படிங்கிற ஆய்வு பண்ணன்னு சொன்னா அந்த ஆய்வுகள் நம்ம என்ன செய்யுங்க, தவறான ஒரு வழிக்கு கொண்டு போயிடும். அப்ப இஸ்ரா என்பது குர்ஆனிலே நிரூபணம் செய்யப்பட்ட ஒண்ணு. சூரத்துல் இஸ்ராவை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் மிக தூய்மையானவன். எந்த அல்லாஹ் என்று சொன்னால் தன்னுடைய அடியாரை இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அழைத்து சென்றானே அந்த இறைவன் தூய்மையானவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காமிக்கிறான். எப்படிப்பட்ட அக்ஸா அப்படின்னு சொன்னா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சூழ அதை சுற்றி நாம் பரக்கத் செய்திருக்கிறோம். பரக்கத்துள்ள பூமி பாலஸ்தீனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்ஸா பரக்கத்துள்ளது. அப்ப அதை சுற்றி நாம் பரக்கத்தான அந்த பூமியாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அங்க கூட்டு போனோம். எதற்கு? லி நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை நாம் காட்டுவதற்கு. இன்னஹு ஸமீஉல் பஸீர் என்று அல்லாஹ் அழைச்சார் முடிக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து குதுஸுக்கு போனது குர்ஆனுடைய தெளிவான செய்திகள். இதை யாரும் மறுக்க முடியாது. இதை மறுத்தா காஃபிர். இதை ரசூலுல்லாஹ் போகலன்னு ஒருவர் மறுத்தார் என்றால் அவர் காஃபிர். அப்ப இது குர்ஆனுடைய தெளிவான வசனங்கள். அடுத்து அந்த குதுஸிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்லப்பட்டார்கள் 7 வானங்களையும் தாண்டி என்பது ஹதீஸ்ல வரக்கூடிய, குறிப்பாக புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். அப்ப அதையும் என்ன செய்ய முடியாதுங்க, மறுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு மத்தியில இந்த இஸ்ரா ஏன் ஏற்படுத்தப்பட்டது, ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாஹ் இந்த உலகத்துல வந்திருக்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் நபிமார்களுக்கும் எல்லாம் அற்புதத்தை கொடுத்தான். அற்புதங்கிறது சும்மா மேஜிக் காமிக்கிறது இல்லை, அது எல்லாமே அற்புதங்கள், இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புதங்கள். இது அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய அற்புதங்களை கொடுத்த அற்புதங்கள்ல இந்த இஸ்ரா மிஅராஜ். ஏன் அல்லாஹ் காட்டினா, ஏன் இந்த சம்பவங்கள் நடைபெற்றது என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகி மக்கா போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வுடைய செய்திகளை சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் கேவலப்படுத்தப்படுகிறார்கள், ஏளனப்படுத்தப்படுகிறார்கள், நையாண்டி செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயும் கொஞ்ச நாளா வரல. ஏன்னா அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வஹீ வரும், செய்திகளை சொல்லுவார்கள், இதெல்லாம் நடக்கும். கொஞ்ச நாளாக இந்த வஹீயுடைய செய்திகளும் வரல. ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ரசூலுல்லாஹ்க்கு என்ன நெருக்கடிகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப பக்கபலமாக, ஆறுதலாக, உறுதுணையாக இருந்த அபூ தாலிப், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை, அவருடைய மரணம். காலங்கள் செல்கிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய உடலாலும் தன்னுடைய பொருளாதாரத்தாலும் எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்த ஒரு சிறந்த ஒரு பெண்மணி ஹதீஜா பிராட்டியா, ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய மரணம் நடந்தது. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ரொம்ப என்ன செய்தாங்க, கொஞ்சம் ஆட்டம் காண்றாங்க. இப்படியான ஒரு சம்பவங்கள் நடக்குத, வஹீயும் வரல, இந்த மாதிரியான அடுத்தடுத்தான ஒரு நெருக்கடிகள், கஷ்டங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு மனவேதனையில இருக்கிறாங்க. சமூகமும் ஏத்துக்கல, அல்லாஹ்வுடைய நபிங்கிறத சமூகமும் ஏத்துக்கல. இந்த நேரத்துலதான் அல்லாஹ் ஒரு பெரிய அற்புதத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த இஸ்ரா அப்படிங்கிற இந்த சம்பவத்தை எல்லாம் நடத்தி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எங்க போனாங்க, மக்காவில இருந்து மதீனாவுக்கு, மக்காவில இருந்து குதுஸுக்கு போனாங்கிறது தெளிவான செய்திகள். இது போக இந்த மிஅராஜில இன்னொரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2 தடவை தான் தெளிவான ஒரிஜினல் உருவத்துல கண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமான பணி, எத்தனையோ மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் அந்த மலக்குகளில அல்லாஹ்வுடைய செய்திகளை பாதுகாப்பாக முறையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணி, முக்கியமான பணி. அந்த பணியை செய்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்.
அந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஒரிஜினல் உருவத்துல ரெண்டு உருவத்துல கண்டார். 2 தடவை தான் கண்டாங்க. ஒண்ணு ஆரம்பத்தில் வஹி வருகின்ற போது, ஆரம்பத்துல ஹிராவுல வஹி வந்ததே அப்பவும் ஒரிஜினல் தான். முதலாக அப்பதான் அந்த உருவத்தை பார்த்து ஜம்மிலூனி கடைசியா பயந்துட்டு வந்து கதிஜா மாட்ட நான் பயந்துட்டேன் என்ன போர்த்துங்கன்னு சொல்லி படுக்கையில அவங்களை உட்கார வச்சு ஆறுதல் அமர்தல் எல்லாம் சொல்லி கொடுத்துங்கிறது சம்பவம் பார்க்கும். அப்போ முதல்ல அடுத்து இந்த மிஅராஜில தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது குர்ஆனுடைய வசனங்களை நம்ம பார்ப்போம். சூரத்து நஜ்மில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வலகத் ரஆஹு நஸலத்தன் உக்ரா, மற்றொரு முறையும் அந்த உருவத்தை கண்டார். இந்த சிதரத்தில் முன்தஹா, அந்த 7 வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய சிதரத்துல் முன்தஹா அங்கற அந்த மரத்தின் பக்கம், இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்கேதான் நல்லடியார்கள் ஒதுங்கக்கூடிய சூனம் இருக்கிறது. இது யக்ஷா சிதரத்தமா யக்ஷா, அதை மூடிக்கொண்ட இலந்தை சிதரத்துல் முன்தஹாவை மூடிக்கொண்டது மா ஸாகல் பஸரு வமா தகால கதர ஆமின் ஆயாத்தி ரப்பில் குபரா, அவருடைய பார்வை பிசகவில்லை, அல்லாஹ் அவருக்கு நிறைய அத்தாட்சிகளை காட்டினார், அவர் பார்த்தார். அந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அதே போல அல்லாஹ் அதே வசனத்துல இன்னொரு செய்தி சொல்றான், அல்லமஹு ஷதீதுல் குவா, இவருக்கு கற்றுக் கொடுத்தவர் யாருன்னா சாதாரண ஆள் அல்ல, மிக சக்தி வாய்ந்தவர், பலம் வாய்ந்தவர். அவர்தான் இவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். து மிர்ரத்தின் ஃபஸ்தவா وهو بالافق الاعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى فاوحى الى عبده ما اوحى. அவர் அடிவானத்தில் இவரை கண்டார், நெருங்கினார் என அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில வாழ்கின்ற போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க. ஹதீஸ்ல பாருங்க, முட்டி இருந்திருக்காங்க. முட்டு சேர்ந்தவர்களாக இருந்து மார்க்கத்தை என்ன அப்படிங்கிற செய்திகளை சொல்லிட்டு போனாங்கிறத ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்கினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த வில்லினுடைய முனை இருக்கு பாருங்க, வில்லினுடைய முனை எப்படி ஒட்டிட்டு இருக்கும், வளைஞ்சிருக்கும், அதே போல அவர் ஒட்டினார் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். அப்ப இதெல்லாம் நமக்கு எதை காமிக்கிறது என்று சொன்னால், அப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரிஜினல் உருவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை கண்டிருக்காங்க. பல தடவை வந்திருக்கிறாங்க, பல முறை பூமியில வாழ்கின்ற போது வந்தாலும் 2 முறை என்ன செய்திருக்கிறாங்க, கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி இதை வச்சு நம்ம பார்ப்போம். சரி, அடுத்ததாக இந்த இஸ்ரா மிஅராஜ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல போனாங்கல்ல, அந்த மேல போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உடல் சென்றதா அல்லது அவர் உயிர் சென்றதா அப்படிங்கிறது கருத்து வேறுபாடுகள் உண்டு. அதே நேரத்துல பல்வேறு அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய உடலும் உயிரும் சேர்ந்தே போனது அப்படிங்கறதை சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இந்த மிஅராஜ்ல அப்ப மக்கால இருந்து குதுஸுக்கு போயாச்சு, ஒரே இரவில் தான் நடக்கிறது. அங்கேருந்து பயணம், நீண்ட பயணம் சொல்ல கிளம்புறாங்க. போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரில வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார், நான் தூக்கத்திற்கும் முழிப்பிற்கும் மத்தியில இருக்கக்கூடிய, அதாவது ஒரு அறகுறை தூக்கம் சொல்லுமா இல்லையா, அறகுறையா தூங்கிட்டு இருந்தனால தூங்கலன்னு சொல்றோம், அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து ஒரு தட்டை கொண்டு வந்தார்கள். அந்த தட்டில் ஈமானும் ஹிக்மத்தும் ஞானமும் நிரப்பப்பட்டிருந்தது. இந்த தட்டுக்குள்ள வாழைப்பழம் தேங்காய் இல்ல, என்ன இருந்துச்சு, ஈமானும் ஹிக்மத் ஞானமும் நிரப்பப்பட்டிருந்தது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னுடைய நெஞ்சத்தை பிளந்தார்கள். பிளந்து அந்த நெஞ்சத்தில் ஜம்சம் மாய் ஜம்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜம்சம் உடைய அந்த நீரை கொண்டு என்னுடைய உள்ளம் கழுகப்பட்டது. பிறகு அந்த உள்ளத்துல ஈமானும் ஹிக்மத்தும் என்ன செய்யுங்க, நிரப்பப்பட்டிருந்தது என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அப்போ ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த ஏற்பாட்டுல என்னென்ன செய்யணுங்கிற பிளானிங்கோட வந்து அழகா முறையா செய்யறாங்க. அடுத்து எங்க ஆரம்பிக்குது, பயணம் ஆரம்பிக்கிறார்கள். அங்க வந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒரு வாகனம் வந்தது, புராக் என்ற இந்த வாகனம். அந்த வாகனத்தை பொறுத்தவரை கழுதை விட பெருசாக இருந்தது, கோபரி கழுதை விட இருந்தது கொஞ்சம் உருவத்தில் சின்னதாக இருந்துச்சு. அந்த வாகனம் என்று கொண்டு வரப்பட்டது. நாங்க பயணிக்கிறோம், நானும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போறோம். நீங்க பாக்குறீங்கல்ல முதல் வானம், இந்த முதல் வானத்துல போகும்போது போய் கேட்கறாங்க, கீழ கேட்கறாங்க, மன் ஹாதா, யார் வந்தீங்கன்னா, வானங்கள்ங்கிறது அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல சிறப்பான படைப்பு. அந்த படைப்புகள்ல அந்த இறைவனுடைய இந்த வானத்தை வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது, அனுமதி இல்லாம நெருங்க முடியாது இந்த வாயில்கள்ல. அப்போ போய் நிக்கிறாங்க, கேட்கறாங்க, யார் வந்திருக்கிறா, நான் ஜிப்ராயில் வந்திருக்கிறேன். உங்களோட யார் வந்திருக்கிறா, முஹம்மது வந்திருக்கிறார். அவர் அனுப்பப்பட்டிருக்கிறாரா, அவர் இங்க வரணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கும் போது ஆமா அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, முதல் வானத்துக்கு போறாங்க.
முதல் வானத்தில் அங்கே பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வாழ்த்து சொல்லப்படுகிறது. மர்ஹபம் ஒலி நிஅமல் மஜீஇல்லா, மர்ஹபா நல்வரவுகள், வந்தவருக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். முதல் வாழ்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வாழ்த்துக்களை பெற்றுவிட்டு அடுத்ததாக இரண்டாவது வானத்தை அப்படி கடக்கிறாங்க. கடக்கின்ற பொழுது அங்கேயும் என்ன செய்யறாங்க, இதே கேள்வி 7 வானத்திலும் சேம் ஒரே மாதிரி தான் நடக்கும். அங்கேயும் சொல்றாங்க, யார் வந்திருக்கா? நான் ஜிப்ராயில் வந்திருக்கிறேன். உங்களோட யார் வந்திருக்கிறார்? முஹம்மது வந்திருக்கிறார். அவர் அனுப்பப்பட்டிருக்கிறாரா அங்க என்று? ஆமா அப்படின்னு சொன்ன அங்க போனோம்னா அங்கேயும் வாழ்த்துக்கள் சொல்லப்படுகிறது. அங்க இரண்டாவது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறாங்க. இங்க நம்ம நல்லா கவனிக்கணும், வந்து அழைத்துட்டு செல்லக்கூடியவர் அல்லாஹ்வினால் மிக உயர்த்தியாக சொல்லப்பட்டவர், சக்தி வாய்ந்தவர், சிறப்புக்குரியவர், அழைத்து செல்லக்கூடியவர். அழைத்து செல்லப்பட்டவரும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கே அருட்கொடை என்று சொல்லப்பட்ட ஒரு மிகச் சிறந்த ஒரு நபியும் போறார். அதே போல வானத்துல அல்லாஹ் எல்லா நபியையும் காட்டல. எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. சில குறிப்பிட்ட செலக்டடான சில நபிமார்கள், அவங்கள மாத்திரம் தான் அல்லாஹ் நினைச்சார், அவங்கள காட்டுறான். அப்ப இரண்டாவது வானத்துல ஈசாவும் யஹ்யாவும் பார்க்கறாங்க. மர்ஹபம் பிக மின் அகீன் வ நபி, உங்களுக்கு நல்வரவு வரட்டும், நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி, நல்ல சகோதரர், நல்ல நபி வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று சொல்லி அவருக்கு வாழ்த்து சொல்றாங்க. இரண்டாவது. அடுத்து அதையும் கடந்த மூணாவது வானத்துக்கு போறாங்க. அங்கேயும் அதே கேள்விகள் கேட்கப்படுகிறது. கேட்கின்ற பொழுது அங்கேயும் வாழ்த்துக்கள் சொல்லப்படுகிறது. அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார். அவங்கள என்ன செய்றாங்க, மர்ஹபம் பிக மின் அகீன் வ நபி, என்னுடைய சகோதரருக்கு வாழ்த்துக்கள், அல்லாஹ்வுடைய இறை தூதருக்கு வாழ்த்துக்கள் என்று செய்றாங்க, வரவேற்கிறாங்க. அடுத்ததாக என்ன நடக்கு, நாலாவது வானத்துக்கு போறாங்க. எல்லா வானத்தையும் சேம் இதே மாதிரி தான், நீண்ட ஹதீஸ் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ நாலாவது வானத்துக்கு போனா அங்க யார பாக்குறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கறாங்க. அவர்களும் என்ன செய்றாங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க, சொல்லி போறாங்க. அடுத்து ஐந்தாவது வானம். ஐந்தாவது வானத்துல போனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. அங்கே அவர்களிடத்தில் வாழ்த்துக்களை பெறுகிறார்கள், போறாங்க. அது அடுத்து ஆறாவது வானம். அந்த ஆறாவது வானத்துக்கு போகின்ற பொழுது யார பாக்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. மூசா நபியை என்ன செய்றாங்க, வாழ்த்துக்களை பெற்றாங்க. வாழ்த்துக்களை பெற்று அடுத்து ஏழாவது வானத்துக்கு போறாங்க. அங்கேதான் நபிமார்களிலே சிறந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவரிடத்துல என்ன செய்றாங்க, வாழ்த்துக்களை பெற்று 7 வானத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய சிறந்த ஒரு வானவரால் ஜிப்ராயிலால் அழைத்து செல்லப்படுகிறார். போகின்ற பொழுது அங்கே வந்து என்ன செய்யுதுங்க, 7 வானத்தை காரணம் அங்கே பைத்துல் மாமூர், அந்த 7 வானத்துக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு பைத்துல் மாமூர், ஒரு மஸ்ஜித், அதுக்கு பேர் பைத்துல் மாமூர், அது காட்டப்படுகிறது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறேன். அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாதா பைத்துல் மாமூர், இதுதான் பைத்துல் மாமூர். இதுல வந்து ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் உள்ளே நுழைகின்றார்கள். 70,000 மலக்குகள் உள்ளே நுழைகின்றார்கள், தொழுகின்றார்கள். அவர்கள் வெளியே வந்தால் திரும்ப போறதில்லை அப்படின்னு. அந்த மலக்குகள் எல்லாம் உள்ள போயிட்டு தொழுதுட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர திரும்ப என்ன செய்யறது இல்ல, ரிட்டர்ன்ல மறுபடியும் வர்றதில்ல. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் அந்த பைத்துல் மாமூருக்கு போறாங்க அப்படின்னா. அடுத்து எனக்கு சிதறத்துல் முன்தஹா அந்த இலந்தை மரம் சொல்றோம்ல, அந்த மரம் என்ன செய்யுங்க காட்டப்பட்டது. அந்த மரத்தை பார்த்தோம் சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யமன் ஹஜர், யமன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஹஜர், அந்த யமன்ல உள்ள ஹஜர் இருக்குது, அங்க இருக்கக்கூடிய கூஜாக்களை போல அதனுடைய பழங்கள் இருக்கு. அதனுடைய பழங்கள் அது மாதிரியான ஒரு கூஜாக்களை போல பழங்கள் இருந்தது. அதனுடைய இலைகளை பார்த்தோம் சொன்னா யானையினுடைய காதுகள் எப்படி மிக பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க அது இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அங்கிருந்துதான் 4 ஆறுகள் ஓடுகிறது. 4 ஆறுகள் ஓடுகிறது. நஹரானி பாத்தினானி வ நஹரானி ظاهிரானி, உள்ள இருக்கக்கூடிய 2 ஆறுகள், வெளியே செல்லக்கூடிய 2 ஆறுகள் என்று சொன்ன உடனே நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அம்மல் பாத்தினானி ஃபபில் ஜன்னா, 2 ஆறுகள் என்னன்னா சொர்க்கத்துல ஓடக்கூடிய 2 ஆறுகள், சொர்க்கத்துல ஓடக்கூடிய 2 ஆறுகள். அதே போல அம்மா ظاهிரானி, வெளியில இருக்கக்கூடிய 2 ஆறுகள், அல் நீல் வல் ஃபுராத், நீலும் ஃபுராத்தும் என்று என்ன செய்தாங்க சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லாம் அந்த ஹதீஸ்ல நீண்டமா வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ் 7 வானத்துக்கு போயாச்சு, ஒவ்வொரு நபிமார்களையே பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. ரிட்டர்ன் வரும்போது தான் என்ன நடக்குதுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் பார்க்கறாங்க. அப்போ பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க,
மூசாவே இந்த மாதிரி வந்து என்ன ரொம்ப சந்திக்கலாம், உங்களுடைய இறைவனை சந்திக்கலாம், அம்மா பார்த்தாச்சு, என்ன அல்லாஹ் உங்களுக்கு தந்தா அப்படிங்கும் போது என்னுடைய சமூகத்திற்கு 50 நேர தொழுகைகளை இறைவன் கடமையாக்கி எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்ட்டு ரசூல்லா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரேக் பண்றாங்க ரசூல்லாவை, இது ரொம்ப சிரமம், நான் என்னுடைய சமூகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அந்த மக்கள் எப்படி வழிபடுவார்கள், இந்த வழிபாட்டுல எப்படிலாம் இருப்பாங்க, அலட்சியமா இருப்பாங்கிறத நாம கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதனால ஒயின்ன உம்மத்தக லா துதி, உன்னுடைய சமூகம் இதற்கு சக்தி வர மாட்டார்கள், அல்லாஹ்ட்ட போய் குறைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப ரசூல்லா வந்து ஒரு வணக்கத்தை வாங்கிட்டு வராமனு வேகமா வந்துட்டாங்க ரசூல்லா சந்தோஷத்துல. ஆனா இங்க பிரேக் பண்ணது யார் அப்படின்னு சொன்னா, நிறுத்தினது யார் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். போய் நிறுத்தி ஒவ்வொரு தடவையா செய்யறாங்க ரசூல்லா, போறாங்க 5 குறைச்சி அது கடைசியா 50 எத்தனை ஆச்சு, ஒரு 0 அல்லாஹ் கட்டி விட்டுட்டு 5ல வந்து தந்துட்டான். இந்த 5ஐயும் மனுஷ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுவும் என்னதான் கஷ்டம் தான், போய் குறைச்சிட்டு வாங்குறாங்க. ரசூல்லா சொன்னாங்க, நான் இதுக்கு மேல வெக்கப்படுறேன் அப்படின்ட்டாங்க. எத்தனை தடவை போயிருப்பாங்க, அந்த 50 குறைக்க போய் என்ன செய்யறாங்க, குறைச்சிட்டு வர்றாங்க. இதுக்கு மேல என்னால குறைக்க முடியலன்னு சொல்லி என்ன செய்தாங்க, ரசூல்லா வந்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி புகாரியில ஒரு நீண்ட செய்தியாக இடம்பெறுகிறது. இது போக அன்புக்குரிய சகோதரர்ல, இந்த மேராஜில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய காட்சிகள் காட்டப்பட்டன. சொர்க்கம் காட்டப்பட்டது, அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் காட்டப்பட்டது, நரகம் காட்டப்பட்டது, அந்த நரகத்தினுடைய கடுமையான வேதனைகளும் என்ன செய்யுங்க காட்டப்பட்டது என்பதை நம்ம என்ன செய்திருக்கிறோம், பல உரைகளில் பேசியிருக்கிறோம். அப்ப அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கௌசர் என்ற அந்த தடாகம், அந்த கௌசர் என்கிற தடாகத்தை பற்றி நிறைய ஹதீஸ்ல வருது. மறுமை நாளில் அல்லாஹ் சுவனவாதிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தினால் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான, ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மகத்தான தண்ணி. ஒரு தடவை அந்த தண்ணியை குடிச்சிட்டோம்னா லைஃப்ல என்ன செய்யாது, தாகமே ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு பியூரான, அது சம்பந்தமான ஹதீஸ்கள் நிறைய வருது. அந்த மாதிரியான ஒரு தண்ணீரையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்கிற அந்த செய்தியும் அங்கே சொல்லப்பட்டது. அதே போல இதெல்லாம் முக்கியமான சில செய்திகள். அடுத்து இன்னொரு காட்சியும் கட்டப்பட்டது, நரகத்தினுடைய காட்சிகள். அந்த நரகத்தினுடைய காட்சிகள்ல நான் சிலரை பார்த்தேன், அவர்கள் தங்களுடைய நகங்களை வச்சு முகத்தையும் அப்படியே முதுகையும் எல்லாத்தையும் அப்படியே கீறி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய நகத்துல தங்களுடைய கையை கொண்டு அங்க இருக்கக்கூடிய நகத்தை வச்சு என்ன செய்யறாங்க, அப்படியே பிராண்டுறாங்க. அப்ப இது ஒரு வேதனை. நான் கேட்டேன், மன் ஹவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே ஏன் இவர்கள் இப்படியான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே என்ன அப்படிங்கும் போது ஜிப்ரீல் சொன்னாங்க, ஹவுலா இல்லதீன யாகுலூன லுஹூமன் நாஸி வ யகூன ஃபீ ஆராதிஹிம், இவர்கள் தான் மனித மாமிசங்களை உண்டவர்கள். நீங்க எத்தனை பேருடைய மானத்துல விளையாடுறோம், எத்தனை பேருடைய விஷயத்துல விளையாண்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் தண்டனை என்னது, நம்ம உடலை நம்ம முகத்தை கீறி கிழிச்சு வேதனைப்படக்கூடிய அந்த நிகழ்வு மறுமை நாள். அப்ப அதனால அடுத்தவருடைய விஷயத்துல, பிறருடைய மானங்கள் விஷயத்திலே, பிறருடைய விஷயத்திலே ஒருபோதும் தலையிடாதீர்கள், நீங்கள் விளையாடாதீர்கள், அவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இதில் கடுமையாக கண்டிச்சாங்க, நாளை நீங்கள் அதனால் வேதனைப்படக்கூடியவர்கள் நீங்கள் தான். இந்த உலகத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கலாம், உலகத்தினுடைய ஆதாயத்திற்கு நோக்கத்திற்காக வேண்டி பிறருடைய மானத்திலே விளையாட்டு, அவங்களை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரியங்கள் நீங்க செய்யலாம். இதெல்லாம் மறுமையிலே உங்களுக்கு கடுமையான வேதனையை தரக்கூடியது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்கலாம். அடுத்து சிலர்கள், இது ஒரு சாரா, சிலருக்கு நரகத்தினுடைய கத்திரிக்கோலை கொண்டு அவருடைய தாடைகள் வெட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிப்ரீலே இவர்கள் யார், ஏன் இவர்களுக்கு இந்த தண்டனை அப்படிங்கும் போது ஜிப்ரீல் சொன்னாங்க, இவங்க தான் ஹாவுலா இஃதபா உம்மத்திக மின் அஹ்லி துன்யா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது மக்களுக்கு பிரசங்கம் செய்த, மக்களுக்கு நன்மைகளை செய்த ஹதீபுகள், மார்க்க அறிஞர்கள். அவர்கள் மக்களுக்கு நன்மை ஏவினார்கள், ஆனால் தன்னை மறந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினார்கள், இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி பார்க்கிறோம். இப்படி பல்வேறு செய்திகள் இந்த இஸ்ரா மிஅராஜிலே நடந்திருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காட்சிகளை கண்டார்கள், சுவனங்கள்ல காட்டப்பட்ட காட்சிகள் அப்படின்னா அதை நம்ம விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நரகத்தினுடைய வேதனைகள் காட்டப்பட்டது, அது யார் யாருக்கு என்னென்ன வேதனை அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிட்டு தந்திருக்கிறாங்க. அப்படின்னா இதையெல்லாம் பார்த்துருங்க, இந்த சமூகம் நம்ம வந்து என்ன செய்யுங்க, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட காட்சிகளை காண்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த இஸ்ரா மிஅராஜில் தான் நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வணக்கம் தொழுகை.
அப்ப அந்த தொழுகையிலும் நாம் நினைச்சிருங்க கவனமாக கருப்பமாக அதில் அலட்சியம் இல்லாமல் அதை பேணக்குறைவலாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் இந்த இஸ்ரா மிஅராஜில் இருக்கக்கூடிய செய்திகளை படித்து படிப்பினை பெறக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துல நம்ம வாழுகின்ற பொழுது முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிகளை தந்து இதையெல்லாம் நீங்கள் பேணி நடக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு சட்டங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுல குறிப்பாக இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனித சமூகம் வழிகடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் பல்வேறு தீமைகளை சுட்டி காட்டி இதையெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள், இது உங்களுக்கு மாத்திரமல்ல சமூகத்துக்கே எதிரான தீமைகள், சமூகத்தையே பாதிக்கக்கூடியது என்று அல்லாஹ் பல்வேறு தீமைகளை தடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுல முக்கியமானது மது. அது முக்கியமானது மது. இந்த மதுவை பத்தி நம்ம நிறைய பார்க்கக்கூடிய பல்வேறு செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா நாடுகளிலும் எல்லோரிடத்திலும் புழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று மது. இந்த மதுவினால் சமூகம் இன்னைக்கு அழிந்த நாசமாக போகுது. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா சினிமா. இந்த சினிமாவை பார்த்து நிறைய இளைஞர்களும் இந்த சினிமாவை பார்த்து நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததிகள் வழிகட்டு தவறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அப்ப இது இந்த ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு தீமை. ஏன் இந்த செய்திகளை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தினம் அல்லது 2 தினம் இருக்கணும், 2 தினங்களுக்கு முன்னால் ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இப்படிலாம் உலகத்தில் நடக்குமான்னு நம்ம ஆய்வு தான் செய்ய நடத்து. எப்படிப்பட்ட மோசமான மக்கள் எல்லாம், எப்படிப்பட்ட கொடூரர்கள் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் வச்சு நம்ம பார்க்கலாம். என்ன சம்பவம் என்று சொன்னால், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார் என்று சொன்னால் ஒரு ராணுவத்தினுடைய வீரர், எக்ஸ்மேன். ராணுவத்திலே வந்துட்டாரு, ஒரு பணியிடத்துல செய்யறாரு, கம்பெனில வேலை காவலராக வேலை செய்கிறார். அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த மனைவியின் மீது அவருக்கு அடிக்கடி சந்தேகங்கள். போன் போடும் போதெல்லாம் அதை யார்கிட்டயே பேசிட்டு இருக்கிறார். கேட்டா அம்மாட்ட அப்பாட்ட பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது சொல்றா. ஒரே அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை, சந்தேக புத்தி வந்துச்சு. அப்போ போதையும் தனி மனிதரை அல்ல, ஒரு குடும்பத்தையே அழிச்சாங்க. சினிமாவும் இந்த மாதிரியாக ஷார்ட்டாக அவனுக்கு வழியை ரூட்டை போட்டு. அதே போல மனைவியை சந்தேகப்படுதல் என்பது ஒரு சைத்தானுடைய வேலை. 3மே சைத்தானுடைய வேலை தான். அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இந்த ராணுவ வீரர் அடிக்கடி சண்டை வரும்போது, கணவனுக்கு மனைவி சண்டை வரும்போது என்ன செய்திருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் வாய்த்தாரார் வருகிறார். வாய்த்தாரார்ல மனைவியை அடிச்சு கொண்டுட்டார். இதெல்லாம் பழைய கதை தானே, எத்தனையோ பேப்பர்ல பார்த்தப்ப சினிமால பார்த்த கதைகள். ஆனா இதுக்கப்புறம் வருது பாருங்க, இதுதான் 2025 புது கதை, வித்தியாசமான ஒரு கதை. என்ன செய்துட்டாருன்னா, அடிச்சு கொண்டு ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வச்சுட்டான். பீஸாக்கி ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வச்சுட்டான். வச்சவனுக்கு ஏன்னா ஒரு தவறை செய்து விட்டால் அந்த தவறை எப்படி மூடி மறைக்கணும்னு ஷைத்தான் வந்து என்ன செய்வாங்க, நிறைய சிந்தனைகளை கொண்டு கொடுப்பான். பொதுவா இது இயல்பான ஒன்று. அடுத்து என்ன செய்யறான், உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள பாடியை வச்சாச்சு, பீஸ் பண்ணியாச்சு, இதை மறைக்க நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தெருவில் போறக்கூடிய ஒரு நாயை பிடிச்சிட்டான். அந்த நாயை பீஸ் பீஸா ஆக்கி அதை குக்கர்ல போட்டு வேக வச்சு அதை வீட்டு மாடியில போட்டு காய போட்டு அதை என்ன செய்தான், சாம்பலாக ஆக்கிட்டான். இவனுக்கு ரூட்டு கிடைச்சிட்டு எல்லாம் சொல்றா. பத்தியில ஆதமுடைய 2 பிள்ளைங்க என்ன செய்தாங்க, அடிச்சு கொண்டுகிட்டா, ஒருத்தர் கொண்டுகிட்டாரு. புதைக்கிறதுக்கு வழி தெரியல, பாடி ஆயிட்டு. ஆனா அந்த பாடியை மறைக்க நம்ம வழி தெரியல. அல்ல நினைச்சுதான் காகத்தை கொடுத்துதான் என்ன செய்தான், அவருக்கு ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொண்டு அது சொண்டால மண்ணை தோண்டி, ஜனாசா வந்து கஃபன் தான் இல்ல, மத்த எல்லாம் நடக்குது, தோண்டி அந்த காகத்தை புதைத்தது நம்ம கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்றாங்க. அதை வச்சுதான் அவரு உடலை மறைச்சார். தன்னுடைய சகோதரனை கொண்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்தார், நோண்டினார். இத மாதிரி என்ன செய்துட்டான்னா, இந்த நாய்ட்ட ஒரு பிராக்டிஸ் கிடைச்சிச்சா இல்லையா, முன் அனுபவம். இத மாதிரி மனைவியை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியினுடைய அந்த உடலை பீஸ் ஆன அந்த உடலை மறுபடியும் பீஸ் ஆக்கி குக்கர்ல போட்டு அவிச்சு எடுத்துட்டான். கொண்டு காயும் வச்சுட்டான். எங்க கேள்விப்படுவீங்க சம்பவத்தை, எங்க நடக்கும் பாருங்க. ஆனா ஒரு படிச்சவன், ஒரு ராணுவத்தில் வேலை செய்தவன் கொஞ்சம் கூட அறிவு வேலை செய்யாதா? இப்படி யாரும் அல்ல, எதிரிகள் அல்ல, தன்னோடு குடும்பம் நடத்தி பிள்ளைகளையும் பெற்ற ஒரு அருமையான ஒரு மனைவிய வாய் தகராறு, சண்டை, சந்தேக பிராணியாக இருந்து இவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தை இன்னைக்கு நடத்தி இருக்கிறான்னு சொன்னால்
இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க முடியுதாங்க? நமக்கு கொஞ்சம் கூட யோசிக்க முடியுதா? ஏதோ அடிச்சதுல நினைச்சுவான், கொண்டு போடுவான், செய்திருவான், அதெல்லாம் அங்கங்க நடக்கக்கூடியதுதான். அத பொண்ணு தன்னுடைய மனைவியை கொண்டும் போட்டுட்டு கொலையும் செய்துட்டு அந்த உடலை மறைப்பதற்கான இவ்வளவு வேலைகளையும் எதை செய்யறான், ஒருத்தன் செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் எந்த காலத்துல வாழ்றோம், எங்க வாழ்றோம்? அப்ப என்ன அடிப்படையான காரணம்? மது. இந்த மது உள்ள போச்சுன்னு வைங்களேன், அவன் ஒரு நாள் நல்லவனா இருக்க மாட்டான், முடிஞ்சு போச்சு. என்னைக்கு இந்த மது பழக்கமும் மதுவும் வாய்க்குள்ள போச்சோ அன்னையில இருந்து அவன் ஒரு பைத்தியக்காரன் தான். நடக்குதா இல்லையா? நம்ம ஊர்கள்ல பல பிள்ளைங்க என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. வீட்டுல உடைக்கிறாங்க, சட்டியை உடைக்கிறான், அதை உடைக்கிறான். ஏன் உடைக்கிறான் அவன்? அது உள்ள போயிருக்குது. அது எது உள்ள போயிட்டு உள்ள போயிடுச்சு, அது வேலை செய்யுது. அப்ப அவர்களுக்கே நாம் என்ன செய்வோம் என்று தெரியாத ஒண்ணுதான் மது. அதனால்தான் மது அல்ல இதுக்கு மேல தூக்க கூடாது, போட்டு உடைச்சிருந்தாங்க, உடைச்சாங்க சஹாபா. அப்ப மதுவும் கடுமையான ஒரு எதி சமூகத்தை வெளியிடுவதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய தீமைகளில மிக முக்கியமானது மது. அடுத்து இரண்டாவது அவன் என்ன சொல்றான், அவனை பிடிச்சி குற்றவாளியை பிடிச்சி கேட்கும் போது, ஏன்டா இந்த மாதிரி வேலை செய்த? மனைவியை கொண்டு போட்டிருக்கிற, பிரிச்சு ரெந்திக்கு வச்சுட்ட, குக்கர்ல வச்சு சாப்பாடும் ஆக்கிட்ட, சால்னாவும் காய்ச்சிட்ட, ஏன்டா இந்த வேலையை செய்தன்னா, நான் ஹாலிவுட் படங்களை பார்த்தேன், பார்த்துதான் எனக்கு இந்த ஐடியாவும் வந்துச்சுங்க. போச்சா? அப்ப சினிமாவும் மோசமான சிந்தனைகளை விதைக்கக்கூடியது. இன்னைக்கு அப்படித்தான் எடுக்கிறான் சினிமா. என்ன எடுக்கிறான்? பழைய காலத்துல கிராமத்தை வச்சுலாம், இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. வித்தியாசமா இருக்கணும், ட்ரெண்டா இருக்கணும்ங்கிறான். அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணணும், அது வசூல் ஆகணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமா எடுக்கிறான். அந்த மாதிரியான ஹாலிவுட் படங்களை பார்த்தால் எனக்கு என்ன செய்யுங்க இந்த சிந்தனை வந்துச்சுங்கிறான். அப்போ மதுவும் எதிரிதான், சினிமாவும் எதிரிதான். அடுத்து என்னன்னா, குடும்பம் நடத்துகின்ற பொழுது நல்ல பெண்களை தேர்ந்தெடுங்கள், நல்ல கணவன்களை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்குள்ள சந்தேக புத்தியோ உங்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வரவே கூடாது. தீய சந்தேகம்ங்கிறது ஒரு பெரும்பாவம் தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் குடும்பமாக மற்றவங்களை விட யார் இடத்துல இருக்கக்கூடாதுன்னா, குடும்பம் நடத்தக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒருபோதும் அது வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா உங்களுடைய லைஃப் வாயில் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய லைஃபே அழிஞ்சு போச்சு. ஒரு கணவன் என்று சொன்னால் அந்த மனைவிக்கு தெரியும், என்னுடைய கணவன் உத்தமன், அவன் தவறு செய்ய மாட்டான், தவறான வழிக்கு போக மாட்டான். ஒரு மனைவி என்று சொன்னால் மனைவி, ஒரு கணவனுக்கு மனைவியை பற்றி தெரியணும், என்னுடைய மனைவி உத்தமி, அவள் இந்த மாதிரியான தவறான எண்ணத்துக்கு ஒருபோதும் போக மாட்டான், கற்புள்ளவள் அப்படிங்கிறதுல அவர்கள் தெளிவாக இருக்கும். அப்ப இதுல உங்களுக்கு என்ன சைத்தான்லாம் கொண்டு வருவான், சைத்தானத்தான எண்ணங்கள் வந்துருச்சுன்னா நிச்சயமாக அந்த குடும்பம் இருக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு, அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சு. எனவே அன்புக்குரிய சகோதரி, அப்ப இந்த 3 விஷயங்கள் தான் அவனை இவ்வளவு பெரிய தவறு செய்வதற்கு காரணமாக ஆக்கியிருக்கிறது என்று நீங்க எல்லா மீடியாக்களை பாத்தீங்கன்னா, டிவியில நியூஸ்ல எல்லாத்துலயும் இந்த செய்தியை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரி, ஆக இப்படிப்பட்ட இந்த மாதிரியான தவறுகளிலிருந்து சமூகத்தை நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், மனைவியை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்ல போல, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த போதனையை என்ன செய்யுங்க, கவனத்தில் வைத்து நாம் செயல்படக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியருவானாக.